ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லவ்லி டால் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அம்மா என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட் இன்டெஸ்டைன் கிரேவி தான் செய்ய போகிறாங்க. கறி குழம்பு மாதிரியே இருக்கும். எங்களுக்கே ஃபஸ்ட்டு பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா கறி குழம்பு டேஸ்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது போட்டி கிரேவின்னு. இதே மாதிரி அருமையான போட்டி கிரேவி எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஆட்டுடைய போட்டிங்க, நான் இன்றைக்கி போட்டி வாங்கியிருக்கேன். இதை எப்படி செய்யலாங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். நம்ம ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆட்டுடைய உறுப்பு எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்ணுங்க. நம்ம உறுப்புகளுக்கும் உடம்புல இருக்கிற உறுப்புகள் ரொம்ப நல்லது. அதில் எல்லோரும் இந்த ஈரல், இந்த நொரடப்பா, கிட்னி எல்லாம் வாங்குவாங்க. ஆனால் இந்த போட்டி மட்டும் வாங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதை க்ளீன் பண்ணணும், கஷ்டமாக இருக்குன்னு. அதனால் அது பண்ணால் ரொம்ப நல்லது. அதை சாப்பிட்டானிக்கு அதில் நமக்கு வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லதுங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறத பார்த்து வாங்கணும் பாருங்கள். இது எலசு. ஏன்னா ரொம்ப முத்துன ஆடாக இருந்துச்சுன்னா கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சுடுதண்ணியில் கொதிக்க போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் கொதிக்க போட்டு ஒரு பிளேட் மேலே வச்சு அதை ஒரு கரண்டி போட்டு வலித்து எடுப்பாங்க. அதை எடுத்து நம்ம வேஸ்ட்டில் போட்டுட்டோன்னா அப்புறம் நமக்கு அந்த வயிறு வலிக்கு அது கேட்காது. அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணு, வயிறு வலிக்கெலாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மேலே இருக்கிற இந்த டவல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோல் தான் ரொம்ப நல்லது. இந்த தோலையும் நம்ம வலித்து குப்பையில் போட்டோன்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது, எந்த சத்துமே கிடையாது. அதனால் நம்ம கருப்பாக இருக்கிறத வாங்கக்கூடாது. போட்டியில் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறத வாங்கினோன்னா நம்ம சுடுதண்ணியில் போட வேண்டியதே இல்லை. நம்ம சுத்தமாக நல்லா ஒரு 10 தண்ணி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள், நான் தனித்தனியாக இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸெல்லாம் இப்போ நான் எடுத்துட்டேன். இதை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த சின்னதை கட் பண்ணணும். இதில் அந்த சிறுகுடல்னு சொல்லுவாங்க. அந்த சிறுகுடல் இப்போ இவங்க வாங்க மாட்டாங்கிறாங்க. அது ஆட்டு தொட்டிலே அதையும் தனியாக எடுத்து விற்கிறாங்களாம். முன்னாடிலாம் ஒரு குடலுன்னு சொல்லி முன்ன குடலுன்னு சொல்லுவாங்க ஊர்லலாம். இப்போ இங்கே போட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் எல்லாமே இருக்கும். அந்த சின்ன குடல், பெரிய குடல் எல்லாமே இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதையும் தனியாக பீஸாக எடுத்து அதை கட் பண்ணி அதையும் தனியாக வித்துடுறாங்க. அதனால் இப்போ பாருங்கள், இந்த போட்டி, இந்த ஒரு போட்டி கூட இவ்வளோ தான் இருக்குது. இந்த பெரிய குடல் தான் இருக்குது, குட்டி குடல் இல்லை. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில டைம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கூட அதுக்கும் தனியாக 50 ரூபா நம்ம காசு கொடுத்தா வாங்கணும். இது நம்ம அந்த மாதிரி இப்போ க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். நான் சுடுதண்ணிலலாம் போடலை, சும்மா வெறும் பச்சை தண்ணியில் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். எனக்கு அது சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. நான் கருப்பாக இருக்கிறது வாங்க மாட்டேன். அது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதில் மேலே இருக்கிற தோல் போச்சுன்னா வெறும் சக்கை தான் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இப்படி கிழிக்கணும். கத்தியை விட்டு நேராக கிழிச்சோன்னா பார்த்திங்களா பெருசாகிடும். கிழிஞ்சதுக்கப்புறமா நம்ம குழா திறந்து அப்படியே இந்த துணி கசக்கிற மாதிரி நான் இப்படி கசக்குவேன். நல்லா இப்படி கசக்கிட்டு அப்படியே நம்ம இப்படி வலிச்சு விட்டோன்னு பாருங்கள், அந்த உள்ளே இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி நல்லா கசக்கணும். நான் இப்படி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா கசக்கிடுவேன். லாஸ்ட்டாக நம்ம குழம்பு கழுவிக்கலாம், வாஷ் பண்ணிட்டா அது வேறு பிரச்சனை. இந்த பாருங்கள், இப்போ நான் கழுவிட்டேன்னா இப்படி கழுவி அதுக்கப்புறமா நான் அப்படியே கட் பண்ணி இந்த ஜல்லடையில் போட்டுருவேன். அது முதவே நம்ம கழுவி கட் பண்ணிடணும். அப்புறம் திருப்பி ரெண்டாவது கட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக நம்ம அறுத்துக்கிட்டே நம்ம அப்படி க்ளீன் பண்ணிடலாம். ஃபுல்லாக இழுத்துக்கிட்டே போகணுன்னு ஒன்றும் இல்லை, நம்ம மேலே தான் தெரிக்கும். அதனால் நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி அப்படியே கத்தி விட்டு கிழிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிழிச்சிட்டோன்னா அந்த உள்ளே இருக்கிறது அழுக்கெல்லாம் வந்துடும். நம்ம குழா திறந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 தண்ணி திருப்பி கழுவிக்கலாம். நல்லா உரி விட்டு கழுவுனோன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கசக்கணும். நல்லா துணியை கசக்கிற மாதிரி இப்படி கசக்கிடணும். ஆனால் தண்ணி கொஞ்சம் நல்லா செலவாகும். நல்லா சுத்தம் பண்ணோன்னா நமக்கு நல்லது.
இந்த பார்த்தீங்களா, இப்படி கழுவிட்டு நம்ம இப்போ கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ஒரு 10 தண்ணிக்கிட்ட நம்ம நல்லா அலசி ஜல்லடையில் வைக்கணும். கறி மாதிரி ஒரு 3 தண்ணிலாம் கழுவ முடியாது, கொஞ்சம் அதிகமாக கழுவணும் இதெல்லாம். ஆனால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது மேலே வந்து கொழுப்பு மாதிரி இருக்கும், பச்சை பச்சையாக இருக்கும். அது இந்த சாப்பிட்ட அந்த இறையெல்லாம் அப்படி இருக்கும் ஆட்டு போட்டியில். அதை வந்து நம்ம நல்லா வேணான்றதெல்லாம் நம்ம அப்படி பிடுங்கி எடுத்துடணும். எடுத்து இப்படி எடுத்துகிட்டு நம்ம வேஸ்ட்டில் போட்டுடணும். இந்த மேலே இருக்க கொழுப்பெல்லாம் எடுத்துடணும். இந்த கொழுப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு இந்த கொழுப்பு ஆகாது. அதனால் கறியில் கொழுப்பு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் எடுத்துடுவேன். எடுத்து அதை நான் ஒரு வேஸ்ட்டில் போட்டுருவேன். எல்லாத்தையுமே நல்லா இப்படி கசக்கணும். இப்படி கசக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம மாதத்தில் ஒரு 2 வாட்டியாவது நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிட்ணுங்க. நம்ம வந்து வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. வெயில் டைம்லையாக இருக்கட்டும், சாதாரண டைம்லையாக இருக்கட்டும், நம்ம உடம்புக்கு நல்லது இது. என்ன கறியோட கொஞ்சம் வேலை அதிகம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைங்க நம்ம சாப்பிடாதனால பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம வாங்கி கொடுத்தா தானே அவங்களும் சாப்பிடுவாங்க. அதுங்களுக்கு தெரியும் இதோடைய அருமை என்ன, இதில் என்ன பலன் இருக்குதுன்னு தெரியும் இல்லையா? அதை மாதிரிங்க இந்த செம்பரி ஆட்டில் உள்ளது வாங்குறதோட இந்த வெள்ளாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சின்னதாக இருக்குமே அந்த ஆட்டு உடையது வாங்குறது ரொம்ப நல்லது. இது வந்து வெள்ளாட்டு உடையது தான், இந்த செம்பரி ஆடுலாம் கிடையாது. இந்த செம்பரி ஆடு வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருப்பாங்களா, அது முத்தி போன மாதிரி இருக்கும். அதனால் சீக்கிரம் வேகாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் வராது, அது மாதிரி சூடு வராது. செம்பலாட்டு கறியும் சரி எங்களுக்கு அவ்வளோ ஒத்துக்காது, நாங்கள் வாங்குறதில்ல செம்பலாட்டு கறியெலாம். இந்த வருஷத்தில் இந்த பக்ரீத்தில் கூட கறி கொடுப்பாங்களா, அந்த ஒரு வாட்டி தான் நம்ம பண்ணுறது. மற்ற நேரம்லாம் அந்த மாதிரி வெள்ளாட்டு கறி தான் நம்ம வாங்கிக்கிறது. அதனால் பார்த்து வாங்கணும். வெள்ளாட்டு கறியாக இருந்துச்சுன்னா வாலில் வந்து அந்த முடியோடு இருக்கும், அது காட்டுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க இது வெள்ளாட்டு கறி, இது வந்து செம்பரியாட்டு கறின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெள்ளாட்டில் இருக்கிற சத்துக்கு வேலை பெரிய ஆட்டில் உடையோட வெள்ளாட்டு கறியில் இருக்குது ரொம்ப சத்து. இப்போ இங்கே பாருங்கள், இந்த சின்னதை வந்து நான் அதை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இன்னும் கழுவணும். இப்போ 4-5 வாட்டி கழுவிருக்கிறேன். அதை உங்கள்கிட்ட காட்டினால கட் பண்ணும்போது நான் துணி கசக்கிற மாதிரி கசக்கிட்டேன். இப்போ கழுவி வச்சுருக்கேன். திருப்பி இன்னும் ஒரு 5 வாட்டி கழுவணும். இப்போ இந்த பெருசு எடுத்துக்கிறேன், இதை கட் பண்ணி போட்டேன். இப்போ கட் பண்ணுறோம் பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அதை சுடுதண்ணில் போடாமல் செய்கிறது தான் நல்லதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பச்சை பச்சையாக இருக்கும். இது வந்து நமக்கு வேஸ்ட்டு தான், அது தோலில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கும். ஆனால் ஓரளவு கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் தராங்க. முன்னெல்லாம் அந்த காலத்திலலாம் க்ளீனே பண்ண மாட்டாங்க, அப்படியே பக்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவோம் நாங்கள்லாம். நம்ம தான் பண்ணணும். இப்போவாது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டுடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த இப்படி வரும். இது அது மேலே தோல் இருக்குது, இது வேஸ்ட்டில் தான் போடணும். இந்த மாதிரி இந்த சைஸில் நான் போடுறேன். யார் யாருக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கூட போடலாம், அது நம்ம விருப்பம்தான். எவ்வளோ பெருசாக போட்டாலும் அதுக்கப்புறமா இது வெந்ததுக்கப்புறமா சுருங்கிடும். இது கறி மாதிரி தான், சின்னதாகிடும். இப்போ இந்த போட்டியை நான் கழுவி சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் இப்போ கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா நாங்கள் அதை 2 பேர் தான் சாப்பிட்றது, பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். மீதி நான் எடுத்து வச்சுட்டேன் நான் ஃப்ரிட்ஜில். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 பத்தை தேங்காய், ஒரு 3 முந்திரி போட்டு நான் அரைச்சி அப்படி வச்சுருக்கிறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கிண்ணத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இப்போ அடுப்பில் நான் குக்கரை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு நான் உப்பு சேர்த்துக்கிறேன்.
வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். நான் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் வாசனை. அப்புறம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் மூடி வைக்கலாம். அப்போ தான் நல்ல வாசனை வரும். அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா முருகணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா முருவிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இது நல்லா வேகட்டும். நம்ம கொஞ்சம் மூடி போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்துங்க இந்த போட்டி கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பும் கத்திரிக்காயும் போட்டு அதில் செஞ்சால் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். நான் இப்போ வந்து கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து ஊற வைக்கிறேன். சும்மா ஒரு கையில் ஒரு 2 டீஸ்பூன் தான் இருக்கும், இவ்வளோகான் தான் போடுறேன் நான். இந்த பருப்பை வந்து நம்ம இப்போ ஊற வைக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 கத்திரிக்காயும் இந்த கடலைப்பருப்பையும் நம்ம ஒரு சின்ன குட்டி கடாயில் போட்டு ஒரு பக்கத்து அடுப்பில் கொஞ்சோண்டு மசாலா போட்டு நம்ம வேக வச்சிடணுங்க. அதான் சால்னாக்கு போடுற பொடியை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு நம்ம இந்த போட்டி ரெடி ஆனோடனே நம்ம அதில் போட்டு நம்ம பிரட்டிடணும். நம்ம இந்த குக்கர்லேயே வந்து இந்த கடலைப்பருப்பு கத்திரிக்காயெல்லாம் போட்டோன்னு வைங்களேன், நல்லா குழஞ்சி போய் அது வந்து அப்படியே அது ஒரு மாதிரி ஆயிடுது. அது அவ்வளோ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இல்லை. அதனால் நம்ம தனியாக செஞ்சு தான் அதில் போடணும். சரிங்க, இப்போ நான் அப்புறமா பண்ணுறேன். இப்போ இந்த தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த போட்டியை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 10 வாட்டி நல்லா கழுவணும். நான் உங்கள்கிட்ட காட்டின மாதிரி இந்த மாதிரி அதை நேராக கத்தியை விட்டு கிழிச்சிட்டு நல்லா துணி கசக்கிற மாதிரி கசக்கணும். அப்புறமா ஒரு 10 தண்ணி நம்ம கழுவி ஒரு ஜல்லடையில் நம்ம வடிய வச்சிடணும். வடிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம செய்யணுங்க. அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் அதில் இறங்கிரும், இல்லைன்னா தண்ணியாக நிற்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இப்போ 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 செஞ்சுக்கலாம், அவ்வளோத்தையும் போட்டு. இப்போ 2 பேருங்கிறதுனால நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், கம்மியாக இதே போதும். இப்போ இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூனு மசாலா கலந்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச பொடி தான், சால்னா பொடி, சின்ன டீஸ்பூன் தான். இப்போ அந்த மசாலா போட்டு நம்ம நல்லா கலரி விடணும். இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் ஒன்று போடுறேங்க. காம்பை எடுத்துகிட்டு சும்மா அப்படி முழுசாக தான் போடுறேன், கீரியெல்லாம் போடக்கூடாது. இதில் வந்து கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வாசனைக்கு வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமாக போடணும். அதனால நான் 1.5 டீஸ்பூன் போட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கிரேவி மாதிரி ஆகுது. இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் அதில் சேர்த்துடலாம். 2 பத்தை தேங்காயும் ஒரு 3 முந்திரி தான் அங்கே வச்சு அரைச்சேன். இதுக்கு ரொம்ப தேங்காய் போட்டோன்னா ரொம்ப சதன்னு இருக்கும். அதனால தான் நான் வந்து 2 பத்தை போட்டேன், ரொம்ப போடலை தேங்காய். இப்போ தண்ணி இந்த மாதிரி இவ்வளோ தான் போட்டது. நான் ஒரு 3/4 கிண்ணம் தான் போட்டேன். இப்போ அந்த கிண்ணத்தை அரைச்சி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த அளவே போதுங்க. ஏன்னா அது வந்து வெந்ததுக்கப்புறமா நமக்கு தண்ணி தான் விடும். இப்போ வந்து உப்பு பத்துமான்னு பார்க்கலாம். இனிப்பாக இருக்குது, ஆனால் அவ்வளோ காரம் போடலை. நான் 4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன்னா தேங்காய் அரைச்சி போட்டிருக்கேன், அதனால் காரம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம இப்போ அதை வேக வச்சு போடணும். இப்போ நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறேன். இப்போ வந்து சொன்ன மாதிரி ஒரு 4 விசிலுங்க. அது 4 விசில் வந்து 3 விசிலுக்கு தான் கணக்கு. ஒரு விசில் வந்து அது கொதிச்சதுக்காண்டி வரும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். 4 விசில் வரட்டும். நான் அதுக்குள்ளே பக்கத்து அடுப்பில் இந்த கத்திரிக்காயும் இந்த கடலைப்பருப்பையும் வேக வைக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் அந்த 3 கத்திரிக்காயும் அந்த கடலைப்பருப்பையும் இந்த கடாயில் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சா போதும். கொஞ்சோண்டு ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூனு மசாலா சேர்த்துக்கிறேன். அது காரம் இருக்காது. இது கூட இந்த காய் வேகிறதுக்காண்டி நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூனு, இவ்வளோ தான். இது நல்லா வெந்துடும். நம்ம அதை குக்கரை விசில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இறக்கி வைக்கும்போது நம்ம இதை எடுத்து அதில் போட்டு நல்லா கலரி விட்டு நம்ம இறக்கணும். இதே நம்ம அதில் போட்டுட்டோன்னா குழஞ்சி போயிடுது, அதனால் போடுறதில்ல. இப்போ ஒரு மூடியை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது வெந்துருங்க. 4 விசில் வந்துச்சு இந்த போட்டி சால்னாக்கு. இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ இந்த விசில் வந்து அடங்கிச்சு, இந்த ஆவியெல்லாம் அடங்கிச்சு. நம்ம இப்போ இந்த குக்கரை திறந்து பார்க்கலாம்.
இப்போ இந்த போட்டி கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வேக வச்சுருக்குது இந்த கத்திரிக்காயும் இந்த கடலைப்பருப்பு இப்போ நான் அது கூட சேர்த்துறேன். திறந்த உடனே ரொம்ப நல்லா இருக்குதுங்க அது வாசனையெல்லாம். நம்ம வந்து எப்போவுமே கறி தான் சில பேர் ரொம்ப செய்வாங்க வாரம் வாரம். ஆனால் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக செய்ய மாட்டாங்க. இது செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணு, நம்ம அல்சரு, இந்த குடல் புண்ணுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இதில் நம்ம எந்த காரமும் போடலை. இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நம்ம போட்டிருக்கோம். அதில் தனியாக கலந்தது தான். அது கூட கொஞ்சம் அரிசி பருப்பு எல்லாமே நம்ம போட்டு தான் அரைக்கிறோம். இது மாதிரி நீங்களும் வாரத்தில் ஒரு வாட்டியாவது, அப்படி இல்லைன்னா மாதத்தில் 2 வாட்டியாவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கும் நல்லது. 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் தான். புதுசாக செய்கிறவங்களாம் இருந்தால் ஒரு 15 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம அப்பப்போ வாங்கி நம்ம க்ளீன் பண்ணி செஞ்சு பழக்கப்பட்டவங்களா இருந்தால் 10 நிமிஷம் வேலை தான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படியே கிழிச்சு விட்டு அப்படியே குழாய் திறந்து அலசிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டு நம்ம திருப்பி ஒரு ஜல்லடையில் போட்டு ஒரு 10 வாட்டி நம்ம அலச போகிறோம். அப்புறம் நம்ம கறி குழம்பு வச்ச மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு போடுவோம் கறிக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பும் கத்திரிக்காயும் தான் நம்ம சேர்க்குறோம், வேறு எதுவும் சேர்க்கலை. வேணும்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் விருப்பம் இல்லாதங்கிறவங்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ இந்த போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி இப்போ நான் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். நான் சாப்பிட போகிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இது மாதத்தில் 2 வாட்டியாவது 3 வாட்டியாவது நானும் வாங்கி செய்கிறது தான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப தெரியும் இந்த டேஸ்ட்டு. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம அந்த ஈரல், இந்த நொரடப்பாலாம் நீங்கள் வாங்கி செய்கிறது மாதிரி இதையும் நம்ம வாங்கி செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.